தன்னை வளர்த்து விட்டவர்களை வாழ வைக்க ஒரு திரைப்படம் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பல நடிகர்கள் தங்களது முதல் இயக்குனர்களையே அசிங்கப்படுத்தும் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை வளர்த்து விட்டவர்களை வாழ வைக்க ஒரு திரைப்படம் நடித்தார். அந்த திரைப்படம் தான் அருணாச்சலம். இப்படத்தில் தயாரிப்பாளர்கள் ஒருவர் மட்டும் இல்லை, 8 பேர் என்பதுதான் ஆச்சரியமான விஷயமே. அதாவது பிரபல இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் அருணாச்சலம். இந்த திரைப்படத்திற்கு கிரேசி மோகன் வசனம் எழுதியிருந்தார். இசையமைப்பாளர் தேவா இசையமைத்திருந்தார். 1997ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 175 நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சக்சஸ் ஆக கருதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 32 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அருணாச்சலம் திரைப்படத்தின் தயாரிப்பில் 8 பேர் தான் ஹைலைட்டு. இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் முதல் படத்தை தயாரித்த கலாகேந்திரா பட நிறுவனத்தின் PR கோவிந்தராஜ் மற்றும் துரை ஆகிய இருவரும் ஒரு தயாரிப்பாளர்களாக உள்ளே வந்தனர். ரஜினிகாந்தின் சில படங்களில் அயராது உழைத்த தயாரிப்பு நிர்வாகி KS நாகராஜனுக்கும் ஒரு பங்குதாரராக ஒரு இடம் கொடுத்தார் ரஜினிகாந்த். வள்ளி என்ற திரைப்படத்தில் தனக்கு உதவியாக இருந்த K முரளி பிரசாத் ராவ், இவர் தன்னுடைய சகோதரர் மற்றும் தாயாருடன் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வரும்போது ரஜினி ஆரம்ப காலங்களில் தங்கியிருந்த வீட்டில்தான் தங்கியிருந்தார்களாம். அதனாலேயே அவரையும் இந்த படத்தின் பங்குதாரராக ரஜினி சேர்த்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காளி என்ற படத்தினை தயாரித்த ஹேம்நாத். படம் ரிலீஸ் ஆகி பெரும் வசூலை பெற்றிருந்தாலும் அந்த படப்பிடிப்பின் போது குதிரைகள் தீயில் கருகியதாம். இதனால் அவருக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது. அதனால் அவரையும் படத்தின் பங்குதாரராக இணைத்தார் ரஜினி. ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நடிகர் VK ராமசாமி. அவர் வயது முதிர்ந்து செலவுக்கே கஷ்டப்பட்டு வந்த நிலையில் அருணாச்சலம் திரைப்படத்தின் தயாரிப்பாளராக இவரையும் இணைத்து கொண்டார். அருணாச்சலம் திரைப்படத்தில் நடிகர் VK ராமசாமி அவர்கள் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருப்பார். மன்னன் என்ற திரைப்படத்தில் ரஜினியின் தாயாக நடித்த பழம்பெரும் நடிகை பண்டேரிபாய் ஒரு விபத்தில் தன்னுடைய கையை இழந்தார். அதனால் அவருக்கு உதவும் பொருட்டு அவரையும் தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு பங்குதாரராக இணைத்து கொண்டார் ரஜினிகாந்த். சினிமாவில் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்தை ஒரு ஹீரோவாக்கியதில் கலைஞானத்துக்கு அதிக பங்கு உண்டு. அந்த நன்றியை மறக்காத ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பங்குதாரர்கள் டீமில் அவரையும் இணைத்தார். இந்த 7 பேருமே ரஜினிகாந்துக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள். ஆனால் சம்பந்தமே இல்லாத 8வது ஆளாக இணைந்தவர்தான் பத்மநாபன். அவர் MGRின் விசுவாசி. குடும்பமே கஷ்டப்பட்டாலும் MGRக்காக உழைத்தவர். MGR மறைந்த 1-2 மாதங்களிலேயே பத்மநாபனும் உயிரிழந்தார். 6 மகள்களுடன் பத்மநாபனின் மனைவி தனியாக நிர்கதியாக நிற்க இதை ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியோ தெரிந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவரையும் இணைத்து 8 பேருடன் உருவாக்கிய நிறுவனத்தினை வைத்து அருணாச்சலம் என்ற திரைப்படத்தினை ரஜினிகாந்த் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அருணாச்சலம் என்ற திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.